நான் இங்க இருக்கேன். இதோ வந்துட்டேன். என்ன கண்டுபிடிங்க. அப்பா நான் இருக்க இடத்த கண்டுபிடிங்க. அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இந்த கேம் நல்லா இல்ல, வாங்க போலாம். அப்பா ஹே, மாட்டிக்கிட்டியா? இது போங்கப்பா. சும்மா விளையாட்டுக்குடா. இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாதீங்க. சரி வாடா போலாம். கிட்ட விடா தங்கம். இத பாரு, இத வேரோடு எடுக்கணும். இரு 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 இரு. இத மொத்தமா எடுக்கணும். அடியில இருந்து எடுக்கணும். கவனமா எடு. Well done. மத்ததோட சேர்த்து இதையும் பாஸ்கெட்ல போடு. அப்பா அப்பா எங்க போயிருந்த? இந்நேரத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். இன்னும் விளையாட்டாவே இருக்கு. மூச்சு இழு. நல்லா மூச்சு இழுத்து விடு.
கொஞ்சம் டவுன். அவ எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது. அவளெல்லாம் நீ ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடுவ. லாஸ்ட் 30 மீட்டர்ஸ்க்கான பிரத்தை சேமிச்சு வச்சுக்க. நல்லா பண்ணுன, நீ தான் ஜெயிப்ப. உங்களுக்காகவாவது ஜெயிச்சு காட்டுவேன். Get set. Ready? Go! Come on, அப்படிதான். Come on, சீக்கிரம். Come on, அப்படிதான். வா. சீக்கிரம் போ. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணு. போ. நீதான் முன்னாடி இருக்க. Come on, வா. அப்படிதான். Come on, சீக்கிரம். நல்லா பண்ற. அப்படிதான், சீக்கிரம் வா. Come on, கிட்ட வந்துட்ட. Come on, அப்படிதான். சீக்கிரம். Come on. இப்ப நடந்த இந்த ஸ்விமிங் போட்டியில வின்னர் யாருன்னு அறிவிக்க போற நேரம் வந்துருச்சு. கேத்ரினா செடே. நீ எல்லாம் என் முன்னாடி ஒண்ணும் இல்ல. என்ன காரியம் பண்ணிருக்க? ஆமா. டாக்டருக்கு கால் பண்ணுங்க. யாராவது டாக்டருக்கு கால் பண்ணுங்க. இப்பவே நீ போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிற. என்னால யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ பண்ண இந்த கேவலமான காரியத்தினால டிஸ்குவாலிஃபை கூட பண்ணிடுவாங்க. என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். இங்க பாரு, கொஞ்சம் யோசி. நீ இப்பவே போய் சாரி கேட்டுட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். எனக்கு நீ ஆர்டர் போடாத. இதுக்காக நான் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? நீ எதுக்கும் லாக்கி இல்ல. இதால உனக்கு தான் லாஸ். மியூசிக் ப்ளே பண்ணவா? என்ன கேட்ட கொஞ்ச நாளைக்கு நீ பிராக்டிஸ்க்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லியிருந்தேனே, இது விஷயமா டாக்டரை போய் பார்த்தா எல்லாம் சரியாயிடும். உனக்கு மூட் சரியாகிற வரைக்கும் நீ போய் அவளை நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னதெல்லாம் காதுல வாங்கிட்டு தானே வரேன். போட்டியில நடந்ததை கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு அந்த ட்ரைனிங் நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ஆனா ஸ்விம்மிங்ல தான் உனக்கு சந்தோஷம் சொல்லுவேன். கரெக்ட் தான். ஆனா அதுக்காக அவமானப்பட மாட்டேன். நீயும் வரல? அப்புறமா வரேன். பாய். பாய்.
என்ன என்னோட பார்பியை இங்கே தான் வச்சிருந்தேன். எடுத்துட்டு கிளம்பு. நீ ஏன் ஸ்கூலுக்கு போகாம இருக்க? உனக்கு வேண்டிய பொம்மை எடுத்துட்டல, கிளம்பு. நீ வீட்டில் இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போகிறது நல்லா இல்லை. இனி நீ ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்க மாட்டியா? வெளியே போ. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். போன்னு மரியாதையா சொன்ன கேட்க மாட்டேன். மறுபடியுமா? ஏன் இவ்வளவு திட்டிக்கிட்டே இருக்க? இது என்னோட ரூம். இல்ல இவளோட ரூமும் கூட. இவ ஒண்ணும் பக்கத்து வீட்டு பொண்ணு இல்ல, உன் சிஸ்டர். ஆஃப் சிஸ்டர். என்னங்க மறுபடியும் பிரச்சனையா? அதே அரைச்ச மாவுதான். வந்துட்டாங்க மொத்த ஃபேமிலியும். நீங்க முதல்ல குழந்தைய வெளியே கூட்டிட்டு போங்க. சரி வாடா தங்கம், நாம வெளியில போலாம். ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு, நீ 6 நாளா ஸ்கூலுக்கே போலையா? நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு எல்லாம் என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் சொல்லுங்க. நான் எதுக்கும் லாக்கி இல்லாதவ, படிக்காம இங்க இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதிகமா பேசாத. நாளைக்கே நான் உனக்கு ஒரு நல்ல வேலையா பாக்குறேன். அதை பண்ணுங்க. ராணி, தொடாதீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உங்களுக்குன்னு உடனே ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பொம்மலாட்டம், அதுல நான் ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை இல்ல. ஒருவேளை அன்னைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட்ல என் கதை முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். முடி. உன் ஜேர்னி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. வீட்டை விட்டு ஓடி வரும்போது தான் இந்த ஆண்டி இருக்கிறது ஞாபகம் வருதுல்ல? இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. மேல வந்தாச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணிக்கோ. மேலே ஏதாவது தேவைன்னா நான் கீழே தான் இருப்பேன். தேங்க்ஸ். ஏய், கவலைப்படாத. ஓகே? கவலைப்படாதீங்க, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் இங்க இருப்பேன். நீ இந்த யோகாலாம் செய்ய ஆரம்பிச்சேன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. உண்மையாதான். அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஆல் ரைட். நீ ரெஸ்ட் எடு. பாய். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு காலை வெளியே எடுத்து இன்னொரு காலை ஃப்ரீ பண்ணி இப்படி பண்ணுங்க. என்னோட நெஞ்சுக்கிட்ட வலது கால் முட்டியை கொண்டு வரேன். இதோ இப்படி. மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் அடுத்த கால், லெஃப்ட் லெக். ப்ரீத் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா 2 விரலால உங்க பாதத்தை பிடிங்க. மூச்சு இழுத்து விடுங்க.
கழுத்து வலி பயங்கரமா இருக்கு. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. என்னாச்சு? எனக்கு இது செட் ஆகல. ஒருவேளை நான் பார்க்குற வேலைக்கும் எனக்குமே செட் ஆகல போல. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு மாடல். என்னை பார்த்தா அப்படி தெரியல? மாடலும் இல்லை கீடலும் இல்லை. ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபோர்மேனாக வேலை பார்க்குறேன். கஷ்டமாக இருக்குமா? அது ஆளை பொறுத்து. ஏன் கேட்குற? எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா? வேணும்னு சொல்லி கேட்குறேன். இப்போ தான் பாஸ் மாதிரி பேசுனீங்க. என் பேர் மிலானா. நான் இரானி. இங்கே 20 வருஷமாக வேலை செய்கிறேன். ஆரம்பத்தில் சாதாரண ஒர்க்கராக சேர்ந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டேன். அதோ அங்கே ஒரு மிஷின் தெரியுது பாத்தியா? கட்டுமானத்துக்கு தேவையான விண்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும். அப்புறம் அதோ இந்த மிஷின் இருக்குல்ல, அலுமினியத்தை ஒண்ணாக்கி அதுக்கப்புறமா தனிமைப்படுத்துது. நீ கவலைப்படாத. ஆரம்பத்தில் உன்னை ஈஸியான டிபார்ட்மெண்ட்டில் தான் போடுவேன். என் கூட வா, சுற்றி காட்டுறேன். இப்படி ரெடி ஆகிற எல்லா ப்ரொஃபைல்ஸையும் ஒன்றா அந்த கட்டமைப்பில் அடுக்கடுக்காக ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ட்ராலியில் ஏற்றுவாங்க. அந்த மெட்டீரியல் எல்லாம் கலரிங்காக பெயிண்ட் ஷாப்புக்கு போகும். உன் வேலையில் டிரான்ஸ்போர்ட்டும் அடங்கும். ஓகேவா? நீ ஹேண்டில் பண்ணிடுவல்ல? இந்த இடத்துல இருந்து வேலையை ஆரம்பி. எஸ். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா மிஸ்டர் சால்வாவை கேட்டுக்க. ஹாய் புதுவர், வா வா வா. இவருக்கு எல்லாமே தெரியும். ஏதாவது புரியலன்னா அவர்கிட்ட கேளு, சொல்லுவாரு. இது டஃப்பான வேலை தான். எப்போ பாரு இங்கே மிஷின் ஓடுற சத்தம் தான் கேட்கும், வேற எதுவும் காதில் விழாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, முதல்ல மேலே போ, வந்துட்டேன்னு சைன் பண்ணிட்டு வந்துரு. மற்றதெல்லாம் அப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம். மிலானா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமாக பேசலாம். அப்புறம் இவ தான் புதுசாக வந்திருக்கிற ஒர்க்கர். சின்ன பொண்ணா இருக்கா? உனக்கு என்ன வயசு? 18ஆவது. நீ ஸ்கூலுக்கு போகலையா? போயிட்டு இருந்தேன். அப்படின்னா இப்போ இங்கே வேலை பார்க்க டிப்ளமோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது உனக்கு ஃபர்ஸ்ட் டே. உன் பேர் என்ன? கிரணே ட்ரெவிலியானோ. என்ன பேர் சொன்ன? ட்ரெவிலியானோ இரானி. நீ இந்த ஊரை சேர்ந்தவ இல்லைல்ல? ஆமாம், நான் இந்த ஊரை சேர்ந்தவ இல்லை. எதுக்கு என்னென்னமோ கேட்குறீங்க? சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சந்தோஷம். இவங்க அப்பா இவனை விட ரொம்ப மோசம். டேய் வட 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 வட. இன்னைக்கு நைட்டு கல்ல கட்ட போகுது. ஏறிட்ட பாரு மேல. ஓ ஹேய், இவனுக்கு என்ன மர கண்டிச்சா என்ன? மேலே ஏறி ஓ நிற்கிறான். தற்கொலை செஞ்சுக்க போறியா? இவன் மேல ஏறி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு பாட்டில் ரம்முக்காக உயிரியே பணையம் வச்சிருக்கான் பாரு. இது ஒண்ணு இவனுக்கு புதுசு இல்லையே, தினமும் இப்படி தானே பண்றான். சும்மா இருக்கு சும்மா இருக்கு. அட கடவுளே. சரியான லூசு பயலா இருக்கான் போல. இவன் பண்றான். டேய், ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? ஏதாவது உடனே பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்ல. நான் ஜெயிச்சிட்டேன். பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். பிளாக் மாமா.
ஏய் எனக்கு குடுறா சொன்னல கரெக்டா வின் பண்றேனா நீ அதெல்லாம் பேசாத ஏன் பேசக்கூடாது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா அவ்வளவுதான் என்னடா சொல்ற மண்டை உடைஞ்சிருந்தா நீ தெரியும். இது நாளைக்கு பேசிக்கலாம் நாங்க டான்ஸ் பண்ண போறோம் நீ வரலாம் போ எல்லாரும் ஒரு பாட்டில் ரம்முக்கு என்னத்த பண்றது டேய் நான் ஆரம்பிச்சிட்டா நிறுத்த மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல பார்த்து பத்திரமா போய் சேரு டேக் கேர் இதோட இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்திக்கோ. இந்த அட்வைஸ்லாம் வேணாம் ஏய் அதுக்குள்ள நீ கிளம்பிட்டியா போய் தூங்கு ரொம்ப டயர்டா இருக்க தெரியும் மூட்டு போ Go home, Mishay! Hi. இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சனா? நான் பாத்துருக்கோமா உனக்கு தெரியாது பாரு. ஏய் நான் சும்மா விளையாட்டு கேட்டாமா உன் பேரு உனக்கு என்னோட பேர் கூட ஞாபகம் ஏய், இல்ல. இரு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்ல விடு இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இங்க இருக்கிற பொண்ணுங்களே நீதான் அழகு பொண்ணு முன்னாடியே கவனிக்காம விட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு ஆமா, நீதான் உன் மத்த ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப பிஸியா இருந்தியே. யாருக்கு வெயிட் பண்ற என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சு போறியா இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். உனக்கு ஓகேன்னு சொன்னா வீட்லயே ட்ராப் பண்றேன் என்ன பண்ற? அவ வந்துட்டா. இங்க பாரு, விஷால் என்ன வீட்ல விடுறேன்னு சொல்லிட்டா. இது எப்படி முடியும்னு உனக்கே தெரியும்ல. அதெல்லாம் தேவையில்ல, பார்த்து வீட்டுக்கு போ. பை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிடிக்கலங்கிற அப்போ உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கலாமே உன்னை நம்பின பாரு, என்ன சொல்லணும். ஏய், எங்க போற திரும்பி வரதான் போறான் Laura. அந்த கார்ல ஏறு ஆனா நான் தான் கார் ஓட்டுவேன். ம்? நீ ஓகே தானே? யா ஓகே கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன் நீ எதுக்கு இங்க வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதான் வந்தேன். ஜெர்மனுக்கு டீலை க்ளோஸ் பண்ணுமா எனக்கு கால் பண்ணாங்க அடுத்த வாரம் அவங்க கூட ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க நீ என்ன சொன்ன? நான் ஓகேன்னு தான் சொன்னேன் நீ என் கூட அங்கே இருப்ப உன் கூட நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஆமாம் ஒரு லாயர் கூட இருக்கிறது நல்லது தான் உள்ள போலாமா? ரொம்ப குளிர்த. இப்போதைக்கு இங்கே ஒர்க்கர் தேவைப்படாது பேக்கேஜிங் வேலையை வேகமாக்கணும்னு நீங்க தான் இன்னொருத்தர் வேணும்னு சொன்னீங்க.
அப்போ அதுக்கு வேற ஆளை பாருங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை முன்னாடியே தெரியுமா? இல்லை, எதுக்கு அப்புறம் அவளை வேண்டாங்கிறீங்க? ஏன்னா அவ ரொம்ப எங்க இருக்கா. ஆனா ஸ்மார்ட்டும் கூட. அட்லீஸ்ட் அவளோட ப்ரொபஷன் பீரியடாவது முடிக்க விடுங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா நானே வெளியில அனுப்பிடுறேன். ம்? இது மாசத்துக்கு ஒரு தடவை வேலை செய்யாம போயிடும். இன்னொரு காயின் போட்டா தான் நீ கேட்டதே கிடைக்கும். எவ்வளவு ஹெல்ப் பண்ற? ஒரு தேங்க்ஸ் இல்ல? மூஞ்சி எப்படி உருனே வச்சிட்டு இருந்தேன்னு வையே, இங்க ஒரு பையன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே மாட்டான். உன் பேர் என்ன? இரானே. இதான் உன் பேரா? எதுக்கு நீ வந்ததுல இருந்து கோவமாவே இருக்க? உன் இன்ஸ்டா ஐடி என்ன? என்கிட்ட சோஷியல் மீடியா இல்ல. அப்படி போடு. உனக்கு ஏதாவது மனசு விட்டு பேசணும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் பீட்சா டேண்டில தான் இருப்பேன், வந்து மீட் பண்ண. போலாண்ட்ல இருந்து ஆல்ரெடி வந்தாச்சா? இது வேஸ்ட், வேலைக்காகாது. நான் கையை வச்சா பழத்தை பறிக்காம விட மாட்டேன்னு தெரியும்ல. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு 12 வயசு, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தேன். ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண தெரியாமலே ஃப்ளைட்டை ஓட்டிருக்கீங்கன்றதை என்னால் நம்ப முடியல. பெண்களை கவர்றதுக்கு இந்த மாதிரி கூட செய்யலனா எப்படி? ஆனால் கெட்ட நேரம் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். உன்னை பற்றி சொல்லு மிச்சல். உனக்கு பறக்க பிடிக்குமா? என்ன சொன்னீங்க? என்கிட்ட ஒரு டூர் பிளேன் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உங்க 2 பேரையும் சண்டே நான் ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போறேன். உங்ககிட்ட சொந்தமா பிளேன் இருக்கா? வெல், ஓகே. என்ன சொல்றீங்க? என் விருப்பப்படி நடந்திருந்தா என் பேஷனை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்போ ஹோட்டல்ஸை பார்த்துக்க என் அங்கிளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது நிஜமாவே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னோட பிரச்சனை என்னன்னா, என்னோட ஒயினை உங்களுக்கு கொடுக்க முடியாம போனதுதான். ஐ திங்க் இது உங்களோட இன்னொரு பேஷன் நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, மிஷல் குடிக்க மாட்டாரு. இந்த விஷயம் பிசினஸ் டின்னர்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் குடிக்காம இருப்பாரு. ஆனா அது என்கிட்ட வேலை செய்யாது. இவர் கூட எப்ப பிசினஸ் டின்னர் போனாலும் சரி, அது கண்டிப்பா போரா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம 2 பேராவது இந்த ட்ரிங்கை என்ஜாய் பண்ணலாம். ஏன் நீ அங்க அப்படி நடந்துக்கிட்ட? கேப்பன்னு நினைச்சேன். உனக்கே தெரியும்ல, இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கஸ்டமர்னு. எல்லாத்தையும் நாசமாக்க விரும்புறியா? இல்ல, ஒரு பொம்பளை பொறுக்கி. இல்ல, அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அதிகமா இருக்கு. உண்மைதான். பொண்ணு மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணா அவன் அப்படித்தான் இருப்பான். அவரோட ஃபேமிலிக்காக அவர் வேலை செய்யறாரு, நீயும் அதை கத்துக்கலாம்.
என்னோட ஃபர்ஸ்ட் வேலைக்காக. இதை பெருசா கொண்டாடுற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் பட் ஓகே. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கம்மா. எனக்கு தெரியும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உன் மனசுக்குள்ள 1000 சோகம் இருக்குன்னு. கெட்ட விஷயங்களை எல்லாம் மறக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்கு. நீ சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் செலவு பண்ணிடு. உன் முதல் மாச சம்பளத்துல என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? இன்னும் எதுவும் யோசிக்கல. புதுசா ஹேர் கட் பண்ணிக்க. நல்ல ஷார்ட்டா கர்லியா அழகா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்க. ஒரு ட்ரிப்புக்கு போ. இல்ல. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? உனக்கு பிடிச்ச விஷயம்னு கண்டிப்பா ஏதாவது இருக்கும்ல. Come on, girls. எல்லாரும் லைன்ல நில்லுங்க. நம்ம ஆர்ம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, வழக்கம் போலதான். ஏய், நீங்க இருக்க கூடாது. நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் வேற லேனுக்கு மாறியா ப்ளீஸ்? யார் அந்த பொண்ணு? ஓகே, நீ செவடு கிடையாது. இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. கேர்ள்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க, சீக்கிரமா தண்ணியில இறங்குங்க. கம் ஆன், வாங்க. நல்லதான் பண்றோம். அவளை ஃபாலோ பண்ணுமா சார்? வேண்டாம், நம்ம கிளம்பலாம். ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்கூலை விட நல்லா இருக்கு. அதானே எதிர்பார்க்குறீங்க? நீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணது சந்தோஷமா இருக்கு. அது உனக்கு நல்லதுதான். அதில் தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா அது தப்பு. அன்னைக்கு நீ உன்னோட அப்பாவை இழந்த, நான் என் கணவரை இழந்தேன். அதோட ஒரு பொண்ணையும். நீ மறுபடி வரைய ஆரம்பிச்சிட்டியா? நான் நிறுத்தினேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு அப்ப வெறும் 8 வயசு ஐரின்.
அவ முகம் உனக்கு ஞாபகம் இல்லாம போனது உன் தப்பு இல்ல. ப்ளீஸ் திரும்ப வீட்டுக்கு வந்துரு. இங்க தனியா என்ன பண்ண போற? நான் தனியா இருக்கேன்னு யார் சொன்னது? பயங்கர அதிர்ச்சியெல்லாம் கொடுக்குற. நம்ம உள்ள போலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? வா உள்ள போலாம். சோ உன்கிட்ட கார் கிடையாது, அப்போ அதுல தான் நைட்ல இங்க சுத்திட்டு இருப்பியா? நான் எல்லாத்தையுமே என் ட்ரக்ல தான் பண்ணுவேன். என் பிசினஸ் மீட்டிங்கே அங்கதான். சொல்லுங்க, ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி மீட்டிங் போயிட்டு இருப்பீங்களோ? அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட், யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இவ்வளவு அழகான ஷோல்டரோட யாரையும் பார்த்ததே இல்ல. நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். எப்படி இதை மெயின்டைன் பண்ற? கெஸ் பண்ணு. ஒரு நிமிஷம். ஏய், இவ ஷோல்டர் நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் பார்த்து உண்மையை சொல்லு. அஃப்கோர்ஸ் இவங்க ஸ்விம்மரா இருப்பாங்க. எப்படி சைக்கிளை ஓட்டுவ? இனிமே இங்க இப்படிதான் நடக்கும். நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னால எப்படி வர முடியும்? செல்வோ, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் லீவ் எடுக்கணும். என்ன பண்ணணும்? மேலே ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும். ஹெச்ஆர் மேனேஜர் கிட்டயா? ஓகே.
யாரையாவது தேடுறியா? ஆமா, நான் ஹெச்ஆர் மேனேஜரை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போக பெர்மிஷன் வேணும். ஏன் என்னாச்சு? எனக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. லீவ்லாம் இல்லை, நீ கிளம்பு. லீவ் வேணும்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதுக்கு 2 நாள் முன்னாடியே நான் நோட்டீஸ் கொடுக்கணுமா? உன்னை பார்த்தா உடம்புக்கு முடியாத மாதிரியே தெரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வெளியே போகணும்னு தான் கேட்க வரேன், பெர்மிட் கேட்க வரல. இங்கே ரூல்ஸ் இருக்கு, மதிக்கணும். ஏதாவது ஃபிசிக்கல் பிரச்சனைனா அட்வான்ஸாக சொல்லணும். போய் வேலையை பாரு. இது என்ன ஏதாவது ஒரு ஜெயிலா? வெளியே விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஓகே, நீ கிளம்பு. லீவ் எடுத்துக்க போ. நான் உன் இடத்துக்கு வேற ஆளை போட்டுக்கிறேன். தேங்க்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய். என்னங்க ரிவைஸ்டு கான்ட்ராக்ட்ஸ். தேங்க்யூ. இப்ப வெளியே ஒரு பொண்ணு போனாலே அவ யாரு நான் பார்த்ததே இல்ல. நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா. லீவ் வேணுமா கேட்டு வந்தா. உங்க அப்பாவா இருந்தா அவளுக்கு அட்மின்ல தான் வேலை கொடுத்திருப்பாரு. என் அப்பா வேலை நேரத்தில் அவருடைய ஒய்ஃபை லஞ்சுக்காக வெளியே கூட்டு போனதே இல்லை. உனக்கு போகணுமா? ம். கடிக்காதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைச்சேன், தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டாரா? நான் அவர்கிட்ட வெளியே போலாமன்னு பெர்மிஷன் கேட்டப்போ வெளியில இருந்த உன் ட்ரக் அவர் பார்த்தாரு. போச்சுடா. மேபி நான் தப்பா நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணா அவருக்கு என்ன? உன்னால என் வேலை போகணும்னு நினைக்கிறியா? அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ஒரு அரலூசு பைத்தியம். என்ன சொல்ற? அவன் ஒரு 1ஆம் நம்பர் மென்டல். அவன்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னாலேயே அவன் என்ன ஆபீஸ் முன்னாடி நிக்க வச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சுட்டுருவான். அவர் எதையுமே நோட்டீஸ் பண்ணல, ஓகேவா? நான் ட்ரக்கோட ஆப்போசிட் சைடுல தான் வெளியே வந்தேன். இத பாரு, நம்ம விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அப்பப்ப வெளியே வந்தோமா சந்தோஷமா இருந்தோமா விட்டுணும். உன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல என்ன கூட்டிட்டு போய் விடு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட் பண்ண, இல்லைன்னா ஃப்ளஷ்லாம் அப்படியே போன்லேயே ஒட்டிக்கும். இதுக்காக தான் நம்ம வெளியே சாப்பிடலாம்னு சொன்னேன். ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுற? நானா? இப்பெல்லாம் அதிகமா டிஸ்ட்ராக்ட் ஆவறது நீதான். என்ன சொல்ற? அவ்வளவு சாதாரணமா நீ ஸ்லிப் ஆக மாட்டியே. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. நேற்று ஆண்டனி கால் பண்ணாரு. என்ன விஷயமா? புது ஹோட்டல் சம்பந்தமா என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அவரோட லீகல் சைடை நான் ஹேண்டில் பண்ணணும்னாரு. என் கூட வேலை பார்க்கறது கம்ஃபர்டபுளா இருக்கும்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் வேண்டாங்கிற? போய் மீட் பண்ணு. இது பெரிய டீல் இல்லை. அவர் ஃப்ளர்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தா? ஒருவேளை அப்படி இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வேலை தர கூப்பிட்டுருந்தா? நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா?
நில்லு. நீ தானே ராணி? ஆமா, நான் லாரன்ஸோட வைஃப். உங்களுக்கு என்ன வேணும்? என் ஹஸ்பண்டை விட்டு தள்ளி இரு. எனக்கு இது தெரியாது. அடுத்த பாத்தி வளர்றதுக்கு முன்னாடி யாரு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. இங்க இருக்க பாதி பேரோட அவன் ஒன்னா இருந்திருக்கான். என்கிட்ட ஏன் முறைக்கிற? இவ கூட தான் அவன் கூட இருந்திருக்கா. சாரி, நான் இப்போவே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, அடுத்த பெயிண்ட் லோடு இன்னும் 1 hour கழிச்சு தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. இந்த பாரு, நீ எதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஒருத்தனை விட மாட்டா. உன்னை கேட்டாங்களா? உன் வேலை எங்க? இங்க இல்லல்ல, கிளம்பு. அவளுக்கு எத்தனை பேர் வந்தாலும் பத்தாது, உன்னையும் கூப்பிடுவா. இங்க பாரு, நான் மட்டும் இந்த கேடு கெட்டவனு உன்கிட்ட இருந்து பிரிக்கலன்னா அது அவ பண்ணிருப்பா, இல்லைன்னா இன்னொருத்தி பண்ணிருப்பா. உனக்கு அந்த மாதிரி ஒருத்தன் செட் ஆக மாட்டான். வர்ற கோவத்துக்குள்ள ஏய், என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, சண்டை போடாதீங்க, இருங்க. நீ தானே என் பைக் டயரை கிழிச்ச. கிழிச்சிருக்கலாம், இல்ல விட்டுருக்கலாம். நீ ஒரு கேடு கெட்டவடி. என் மேல இருந்து கையெடு. ஏய், என்ன போக விடு. என்ன விடுங்க. சுமார். என்ன நினைச்சிட்டு இருக்க? விட்டு அவளை கொன்னு இருப்ப. அதுக்கப்புறம் அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறியா? உன்னோட யூனிஃபார்ம் போட்டுக்க. என்னதான் தூக்கிட்டாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இதே இடத்துல தான் வேலை பார்க்க போற, புரியுதா? உன் கூட சண்டை போட்டவள இன்ஜினியர் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாரு. என்ன என்ன ஏதுன்னு சொல்லல, ஆர்டர் மட்டும் போட்டுட்டாரு. அவளை ஃபாலோ பண்ணுங்க. அவ நம்மளை பார்த்துடக்கூடாது. அதுக்குள்ள அவ போயிட்டா. ஓகே, நம்ம போலாம். வண்டி எடுங்க.
உங்களுக்கு என்ன வேணும்? கமோன், எடுத்துக்கோங்க. எதுக்காக என்ன வெயிட் பண்றீங்க? சமையல் நீங்க இருங்க. அப்புறம் எதுக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? ஓகே, என்கிட்ட இப்ப நல்லவரா இருக்க நினைக்கிறீங்களா? எனக்கு பயங்கரமா பசிக்குது, வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. அதை வந்துட்டார் பாத்தியா? எஸ் சார். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, டியூஸ்டே ஆச்சுன்னா இங்கே வந்துடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேல்ஸ்மேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அவர் டபுள் சீஸ் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு பசி இல்லை. ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வராரு. அவளுக்காக. அந்த கேஷியர் இல்ல, அந்த பொண்ணை அவன் ஜஸ்ட் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். இல்லை, உண்மையாக அவன் நேசிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப ஷை. உங்களுக்கு அவனை தெரியுமா? இல்லை, தெரியாது. கொஞ்ச நாளாக தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதோ அங்க பாரு. ஏதோ மறந்த மாதிரி மறுபடியும் போவோம், எல்லாம் அவளை பார்க்கறதுக்காக. அவகிட்ட போய் ஜோக் சொல்லுவான், அவளும் சிரிப்பா. அவளோட அந்த சிரிப்பை 1000 அர்த்தம் சொல்லும். அந்த சிரிப்பை பார்த்ததும் அவன் கிளம்பிடுவான். அடுத்தவங்கள வேவ் பார்க்கறது தான் வேலையா? ஒரு சின்ன ரிலாக்ஸ் என்னை கொஞ்சம் இன்வின்சிபிளாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு கூடவே எஸ்கார்ட் வச்சிருக்கீங்களா? அவர் எனக்கு டிரைவர், அவ்வளோதான். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? அது என் வேலை இல்லை. நீயே ஸ்விம்மிங்கை விட்டுட்ட. நான் ஸ்விம் பண்ணுவேன்னு எப்படி தெரியும்? அப்படின்னா நான் எதுக்காக விட்டேங்கிற காரணமும் உங்களுக்கு தெரியும். உன் டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இனி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீங்க மட்டும் வீட்டில் இல்லாம மற்றவங்க புருஷனை திருடுற ஒரு பொண்ணோட இருக்கீங்க. எதுக்காக? வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்பா ஃபேக்ட்ரியிலே ஒர்க் பண்றேன். அட்லீஸ்ட் உனக்கு பேஷனாவது இருக்கே. நீ ரொம்ப லக்கி. நான் லக்கியா? உங்களுக்கு என்னை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. மேட்டரில் விருப்பம் இல்லைன்னா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதே போட்டுக்கோ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நிஜமாவா? இது ரொம்ப சீரியஸா தெரியல. எனக்கு அங்க தனியா போக விருப்பம் இல்ல. நீயும் என் கூட வரலாம்ல. நான் கூட வந்தா ஆண்டனி எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. அவனுக்கு போக போக பழகிடும். அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க இருப்பா. ஓகே. ஜஸ்ட் 1 வீக் தான். ஒரு சின்ன வெக்கேஷன் தான். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ம்?
ஏய் என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பிஸியாக இருப்பியா? ஆமா, என்ன பண்ண போற? ஒரு 1 hour டைம் கொடுக்குறியா? நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டணும். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில். பாரு எவ்வளோ கஸ்டமர்ஸ் லைனில் வெயிட் பண்ணுறாங்கன்னு. நான் இந்த இடத்த வாங்கலான்னு இருக்கேன். வா மேலே வா. அங்கே தான் கிச்சன் வைக்க போகிறேன். இந்த இடத்துல டேபிள்ஸ், இங்கே ஃபயர் பிளேஸ். நல்லா இருக்கும்ல? வெளியே இருக்கிற இடம் சம்மரில் செம்மையாக இருக்கும். வா நான் உனக்கு காட்டுறேன். என்ன இதெல்லாம்? உங்ககிட்ட நான் பேசுனதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். நான் போய் சொல்லிட்டேன். எனக்கும் பேஷன் இருக்கு. அதனால எந்த யூஸும் இல்லை. நான் போட்டியிலே கலந்துக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க. யார் சொன்னது? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்னை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா வரைவியா? இல்ல, சும்மா போர்ட்ரேட் மட்டும் பண்ண தெரியும். என்ன தேவையோ அதை கத்துக்கிட்டேன். என்ன தேவை? இதால என் அப்பாவை கொன்னவனோட முகம் ஞாபகத்துக்கு வரும். அந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவர் இறக்கும் போது நான் அவர் கூட தான் இருந்தேன். மஷ்ரூம்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஒரு கார் என் அப்பாவை மோதிட்டு போயிடுச்சு. நான் பார்த்தேன், இடிச்சவனோட முகத்தை நான் பார்த்தேன். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் ஒரே சாட்சி. ஆனா அவன் முகம் என் ஞாபகத்துல இல்ல. அதான் இத்தனை வருஷமா தப்பிச்சிட்டு இருக்கான். சில நேரம் அவனோட லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். இந்நேரம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்குன்னு ஒய்ஃபு, குழந்தை, வீடு, வாசல், பெட்டுன்னு சந்தோஷமா இருப்பான். ஒரு நார்மல் லைஃப். எனக்கு தெரிஞ்ச அவன் வாழ்க்கை நரகமாயிருக்கும். அப்படிலாம் இருக்காது. கெட்ட விஷயங்களை எல்லாரும் எப்பவும் மறந்துடுவாங்க. ஆனா நான் எதையும் மறக்க மாட்டேன். சாகர வர. உன்னை வேலையை விட்டு தூக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க. இருந்தாலும் உன்னோட டார்கெட் கொஞ்சம் ஹையாவே இருக்கு. நீ அவன் கூட நெருக்கமா பழகிறது அவனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது உன் தோலை உரிச்சிருவா. அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். எப்ப பாரு பணத்திமிர்லயே தான் சுத்துவான். ஆனா ஒரே நாள்ல ஆளே மாறிட்டான். அவன் முதல்ல இந்த கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா மட்டும்தான் வந்தான். சைலண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். முதல்ல வந்துட்டு கடைசியா தான் போவான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இடத்துக்கு இவன் வந்துட்டான். கதை சோகமா முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது தெரியுமா?
இல்ல தெரியாது. அவனை நான் வெளியில எங்கேயும் பார்த்ததே இல்லை. பையனுக்கு இந்த அஜால் குஜால் விஷயம்லாம் அவ்வளவா பிடிக்காது. உன்ன மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்க. ம். ஹாய். ஹே. எத்தனை வருஷம் ஆனாலும் அது உன்னை ஞாபகம் வச்சிருக்குல்ல? உனக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சியா இல்லையா? ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸ் முடிய இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அந்த நேரத்துல என்ன நடக்குமோ? என்ன நடக்கும்னு முன்னாடியே உனக்கு நல்லா தெரியும். என் அப்பா இழப்பை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்க அவரை இன்னும் நல்லா தேடி இருக்கணும். அந்த ஏரியால இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை நான் நல்லா 1000 தடவைக்கு மேல அலசி பார்த்துட்டேன். உங்க அப்பா இறந்த ரோட்டுக்கும் அந்த மரங்களுக்கும் இடையில நான் எத்தனையோ தடவை ஏறி இறங்கி பார்த்துட்டேன். இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. என்னோட 25 வருஷ சர்வீஸ்ல இது எனக்கு ஒரு பிளாக் மார்க். இந்த கேஸை நீ மறக்கிறதா உனக்கு நல்லது. மீதி லைஃபையாவது நிம்மதியா வாழ. என்ன என்னை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணவே இல்லை? அப்புறம் உங்க ரெஸ்டாரண்ட் எப்படி போகுது? இன்னைக்கு டியூஸ்டே நம்ம வழக்கமா போற இடத்துக்கு போலாமா? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஐம் சாரி. ஓகே, இன்னொரு நாளைக்கு போலாம். நான் பண்றதை பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்குல்ல? அவ அப்பாவியா இருக்கா. அவ விலகி இருக்கிறதே நல்லது. நீங்க எனக்கு 10 வருஷமா டிரைவரா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் இல்லை. எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அத்தனை பேரில் உங்களையும் சூஸ் பண்ண தெரியுமா?
ஜெயிலில் இருக்கும்போது அதிக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நீங்க உள்ள இருக்கும்போது மோசமா என்ன ஃபீல் பண்ணீங்க? காலம் போயிடுச்சு. ஆனா உனக்கு இன்னும் இருக்கு. செஞ்ச தப்புக்கு நாம பிராச்சியத்தை செய்யலைன்னா அந்த குற்ற உணர்வு நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த குற்ற உணர்வே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். நீ எனக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்து என்னையும் ஒரு மனுஷனா பார்த்து என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டா மட்டும் செஞ்ச தப்பு மறைஞ்சிடாது. நான் என்னதான் செய்யணும்? நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். அப்பதான் நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்கு போங்க சாமுவேல். உங்க ஃபேமிலி உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. உன் டைம் முடிஞ்சு போய் தான் ரீச் ஆயிருக்க. இந்த டைம்குள்ள முடிக்க உங்ககிட்ட வேற கேர்ள்ஸ் இல்ல இருக்காங்க, அப்புறம் ஆனா உன் அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. உனக்கு ஏற்கனவே டீம் இருக்கா? இல்ல. நல்லதா போச்சு. என்னோட பேரு ஆண்டனில்லா. நான் இரானே என்னோட லாஸ்ட் லேப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன். அங்க மேல பேர் உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாரு. எந்திரிச்சு சீக்கிரம் போ. அன்னைக்கு என்ன ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு இப்போ என்ன சமாதானப்படுத்த வந்தீங்களா? இதை வாங்கிக்கோ ப்ளீஸ். மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க. இது செட் ஆகாது. ஏ? இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்துருக்கீங்களா? ஃபிட்டிங்கே இல்லாம இருக்கு பாருங்க. என்ன பண்ற? சுமார் என்ன பண்ற? அதெல்லாம் பண்ண மயிர். உனக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு அசிங்கமா இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவர் இதுக்கு சுத்தமா வேலைக்கு ஆக மாட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க முன்னாடி கேஷியரா இருந்தவங்க எங்க? அவங்க போயிட்டாங்க. எங்க போனாங்க? எனக்கு தெரியாது. எங்க போற? கொஞ்ச நேரம் விளையாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்க விளையாடுறத பார்த்து சாமியூல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இந்த மாதிரிலாம் நான் விளையாடி அவர் பார்த்ததே இல்லை. அதான் நாங்களும் இந்த கேமை நல்லா தான் ஆடுவோம். விளையாடும் போது பேசாதீங்க, அதான் பயங்கரமா மூச்சு வாங்குது இல்ல? நான் பவர் கொடுத்து அடிக்கிறேன், அதான் மூச்சு வாங்குது. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. வந்துருங்க, ஓடிடலாம்.
இது எப்படி உடைஞ்சது? மரங்கொத்தி வந்து குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க சிரிச்சு இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன். அங்க சாமியில் தனியா இருக்காரு. ஹோல்ட் 5 6 7 8 9 10. ஓகே, எல்லாரும் இப்போ உங்க கைகளை அப்படியே இறக்குங்க. 9 10 ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. 5 6 7 8. இப்போ உங்க வலது காலுக்கு மாத்துங்க. 5 6 7 8 9 10. ஓகே, எல்லாரும் கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோல்ட். இவதான் இரானி. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் நேரா திரும்ப பார்க்கலாம். ஓகே, ஸ்விம் பண்ண ஆரம்பிங்க. என்ன வீட்டுக்கு போகாம இங்கே வந்திருக்க? டாக்ஸி டிரைவர் அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொன்னா அதான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். இதுவும் நல்லதுதான். என்னாச்சு? என்ன? ஃபேஸ்ல சந்தோஷம் தெரியுதா? நீ இப்ப இங்க இருக்கல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா சார்? நான் இதை வந்துடுறேன். 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். இப்படி வைக்கலாம். சொர்க்கத்தின் வாசல், இதுதான் உங்க ரெஸ்டாரண்ட் பேரு. பரவாயில்ல, பேர் நல்லா தான் இருக்கு.
என்னை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறியா? அந்த விஷயத்துல நீங்க தான் மாஸ்டர். உங்களை மோட்டிவேட் பண்ண முடியுமா? என்னோட போட்டியை பார்க்கறதுக்கு வருவீங்கல்ல? இல்லை, வந்தால் உன் கவனம் செதறும். உங்க ஒய்ஃபால தானே வரல? இங்க பாருங்க, எனக்காக இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆர் யூ ஆல் ரைட்? எந்திரிச்சதுலேருந்து எதுவுமே பேசல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ரியலி இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆகும். ஆமா, கண்டிப்பா. உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்வீட் ஹக் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இன்னைக்கு கைனகாலஜிஸ்ட பார்க்க போறேன், அதனால ஒர்க்குக்கு லேட்டா வருவேன். ஓகே, நானும் கூட வருவா? இல்ல இல்ல, வேண்டாம். ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இது உனக்கு சந்தோஷம் இல்லையா? இருக்கு, ஆனா உனக்கு இல்லையே. உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. நான் போய் சொன்ன டெஸ்ட் நெகட்டிவ். உன்ன மாதிரியே நானும் போய் சொல்லிட்டேன். எதுக்காக இப்படி பண்ண? இன்னும் உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன பேசுற? நீ அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணவனோட பொண்ணு தானே அவ. எதுக்கு அவ கூட நீ பழகுற? உனக்கு எப்படி அது தெரிஞ்சது? உன் ஆபீஸ்க்கு வந்ததே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால என்கிட்ட மறைக்க முடியாத. வாழ்க்கையை நாசமாயிடுச்சு. இது அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இதெல்லாம். அவளை நீ காதலிக்கிறல? அவளை வேலையை விட்டு அனுப்பிட.
அப்பா அப்பா நான் இங்க இருக்கேன், வா வா சீக்கிரம். வா வா நிக்காத, வா வா. உன்னால முடியும், வா. போ இரனே போ. வின்னர் யாருன்னா 58.11 வினாடிகள்ல வந்து சேர்ந்த இரேனே ட்ரெவியா. ஓகே, அடுத்த ரவுண்ட் போறதுக்கு நான் ரெடி. ஆனா இந்த தடவை உங்க கூட தான் எனக்கு நான் போட்டி. ரெடி இல்லப்பா. நான் சொன்னா நீங்க கேட்கணும். கேட்கிறேன், ஆனா அதுக்காக குடிக்கலாம் மாட்டேன். எங்க டேபிளுக்கு 3 pins. ஓகே, சீக்கிரம் வரட்டும். 3ல 2 போதும். ஏன்? நான் ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டேன். நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. ஹே இருங்க, போகாதீங்க. இந்த 10 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா இந்த நைட்டு தான் லீவ் கேட்கிறேன், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி வீட்டுக்கு போவீங்க? கால் போன போக்கில் போனா போயிடுவேன். இனிடே ஓண்டி அசத்து. தேங்க்ஸ். யா சீக்கிரம் 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 ஒன்ஸ் எடுங்க. எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு லைசென்ஸ் கிடையாது. ஸோ நீங்க தான் கூட்டிட்டு போகணும். இரு, நான் கேப் அரேஞ்ச் பண்றேன். இல்ல, பரவாயில்லையே, நல்லா தான் வண்டி ஓட்டுறீங்க. வண்டியை ஒரு 55 km/h ஸ்பீட்ல ஓட்டினா எப்படி இருக்கும்? பின்னாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ற?
வராத. வண்டி ஓட்டும் போது இப்படி எல்லாம் பண்ணாத. சொன்ன கேளு. நான் சொல்ற பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டியா? இப்ப கிளம்ப வேண்டாம். என் கூட இருங்க ப்ளீஸ். ஐம் சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆமா, என்னால முடியாது. முடியாது. ஏன் இப்படி? என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்கு? என்ன மன்னிச்சிரு. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. வந்து கார்ல ஏறு. ஆனா நான் தான் டிரைவ் பண்ணுவேன். சான்ஸே இல்லை. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஸ்லோவா போ. வேணாம் வேணாம், இவ்வளவு ஃபாஸ்டா வேணாம், ஸ்லோவா போ. ஏய், ஒரு த்ரில் வேணாம்? பாத்து 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 பாத்து, மெதுவா ஓட்டு. நான் சொல்றத கேளு. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிகாலே. மிஷேல், எனக்கு பயமா இருக்கு. சொன்ன கேளு, வண்டி நிறுத்து. இங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வண்டி நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். இல்லைன்னா வண்டி ஸ்லோ பண்ணு. வண்டி நிறுத்து ப்ளீஸ். மிகாலே, வண்டி நிறுத்த போறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வண்டி நிறுத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. மிஷேல் சொல்றத கேளு, வண்டி
பண்ணுன்னு சொல்றேன். நிறுத்தறியா? வண்டியில இருந்து குதிக்க போ. சொன்ன கேள, வண்டி நிறுத்து. எனக்கு பயமா இருக்கு. ஏன் அங்க போற? யார் மேலேயும் இடிச்சிட்டேன். அநியாயமா ஒருத்தர் கொன்னுட்டேன். அப்பா அப்பா இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்? இந்த இடத்தை பத்தி எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறேன்ல. சொல்டா. No. 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 அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உன்னை நினைக்காத நாளே இல்லை. உன்னா
டெஸ்ட் எல்லாம் நான் கொஞ்சம் டாக்டர் கிட்ட காட்டணும். எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போணுமா? தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க போறீங்க? நில்லுங்க. ஹலோ, சொன்னா கேளுங்க. நீங்க போக கூடாது. எங்க போறீங்க? செக்யூரிட்டி அவங்களை ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க வார்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா இராணி, ஒன்றும் இல்லடா. சாரிம்மா. ஒன்றும் இல்லை. I love you, love you too. நான் காலையில தான் ஒன்று நினைச்சேன். அழக்கூடாது செல்லம், எல்லாமே நல்லதுக்கு தான். கிளம்ப, நான் ரெடிமா. நீ ரெடினா போலாம். கமான் ஃபாஸ்ட், எல்லாரும் இறங்குங்க. சீக்கிரமா செஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. குட். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அடுத்து நீ என்ன செய்யணும்னா அப்படியே திரும்பி போ. வெரி குட். அப்படிதான் ஒருத்தரை கிராஸ் பண்ணாம மூவ் பண்ணணும். ஓகே, ஒன் அட் தி டைம். அஞ்சலிகா வா 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 வா. மறுபடியும் இதே மாதிரி 10 லாப்ஸ் பண்ணணும். போ, மூவ். ஸோ நாளைக்காவது என் கூட நீ bowling பண்றதுக்காக வருவியா? ப்ளீஸ் வா. நோ. ஏன்? என்ன நீ படிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த வாரம் உனக்கு அனடாமி எக்ஸாம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யோசிச்சு நல்ல பதிலா சொல்றேன்னு சொன்ன. குட் மார்னிங் ட்ரைனர். நான் இதெல்லாம் பண்றதே உனக்காக தான், நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, எக்ஸாம் முடிட்டும் பேசலாம். பாய். இந்த போஸ்ட் செம்ம கியூட்டா இருக்க. ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட தூங்கவா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஓகே? ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகேன்னு சொல்லு. கேட்குறேன்ல, ஓகே சொல்லு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இரு. நான் ஒன்று பண்ணுறேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, உனக்கு என்ன ஹோம்ஒர்க் இருக்கோ நீ அதை போய் முடி. என்ன? ஓகே.
ஹலோ